லாலிகா பக்கம் நாங்க 2 பேர் திரும்பி இருக்கோம். என்னடா? ஆமாமா. இல்லைன்னா எனக்கு சொல்லிட்டாங்க இல்ல எனக்கு தான் பார்சலோனா பிடிக்காது. நான் ஹேட் வாட்ச் பண்ண வரேன். அப்படி கூட வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு உள்ள சில்ல குறிக்கோள் இருக்குது. இட்ஸ் a do or die situation for Real Madrid. இந்த சீசன்ல ஒரு கேமாச்சு டர்ன் அப் பண்ணி ஒழுங்கா விளையாடி இந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கிற இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டர்ன் அப் பண்ணி ஆடினாங்கன்னா அட்லீஸ்ட் கார்லோக்காச்சு பண்ணி கொடுங்கப்பா. இது வந்து லாலிகால ஜெயிச்சாங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன். அதுவும் நான் சொல்றேன் இந்த மேட்ச் டிசைட் பண்ண போற ரெஃப்ரி தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இனிமே வந்து புது செக்மெண்ட்ல வந்து நாங்க ஏன் நுழைஞ்சிருக்கோம் நீங்க எதிர்பார்க்கலாம். என்னடா லாலிகானா அவங்க 2 பேர் தான் வருவானுங்க, இந்த 2 பேர் பார்க்கவே மாட்டானுங்களே, இவனுக்கு எதுக்கு வரானுங்கன்னு யோசிப்பீங்க. அங்கதான் ஒரு திருத்தம். இனிமே வந்துட்டு இந்த ஆர்சனல் மாதிரி போரிங் ஃபுட்பால் அப்படி பார்க்காம கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா நம்ம லாலிகா, நம்ம வந்து அங்க நல்லா நம்ம எம்பாப்பே எம்ஆர்னு பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. சரி, அவங்களையாச்சும் பார்த்து கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், மனசுக்கு வளர்ச்சியா இருக்கும். அதனால சரி ஓகே பார்க்கலாமே நான் வந்திருக்கேன். அவரு என்னப்பா அவங்க லீக ஜெயிச்சிட்டாங்க, அதனால வந்து சும்மா போர் அடிக்குது, அவனுக்கும் பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல. சாம்பியன்ஸ் லீக்லயும் அடிச்சிட்டாங்க துரத்தி, ஆனா நாங்க ஒரு ட்ரோஃபியாவது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். இந்த லீக்ல ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல சொல்லி இப்ப லாலிகா பக்கம் நாங்க 2 பேர் திரும்பி இருக்கோம். என்னடா? ஆமாமா. இல்லைன்னா எனக்கு சொல்லிட்டாங்க இல்ல எனக்கு தான் பார்சலோனா பிடிக்காது. நான் ஹேட் வாட்ச் பண்ண வரேன். அப்படி கூட வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு உள்ள சில்ல குறிக்கோள் இருக்குது. என்னோட பிளேயருக்கு நான் பேலண்டார் வாங்கி தரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த டீம் வந்து எப்படியாச்சும் தோக்கணுங்கிற ஒரு வெறியோட அப்படி நான் வந்து இந்த கேம் வந்து பார்க்கலான் இருக்கேன். ஆனா அந்த ஜோக்ஸ் எல்லாம் அப்பாட், இது வந்து இட்ஸ் a do or die situation for Real Madrid இந்த சீசன். அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம நின்னுட்டோம். ஏன்னா இன்னைக்கு அபிஷியலி ஜாபி அலான்சோ வில் ஜாயின் ரியல் மெட்ரிட்ங்கிற ஒரு நியூஸும் வந்துருச்சு. ஸோ கார்லோ ஆன்சலாட்டி 2 சிஎல்லா எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்காரு ரியல் மெட்ரிட்? 2 சிஎல் நினைக்கிறேன்ல. கார்லோ வந்து அம்மா 2 சிஎல் வாங்கி கொடுத்துருக்காரு. சோ ஹி இஸ் ஸ்டெப்பிங் டவுன். நம்ம அலோன்சோ இன்னைக்கு தான் நியூஸ் வந்தது, அலோன்சோ ஜாயினிங். அதுவுமே வந்து இஸ் லீவிங் லெவர்கூசன் தான் வந்தது. ரியல் மேட்ரிட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நடக்க போகுது. சோ வந்து இஸ் ரிட்டர்ன் டு ரியல் மேட்ரிட் அப்படி கூட சொல்லலாம். உங்க ஆளு ஆரம்பிச்சது இப்போ வந்து ரியல் மேட்ரிட் போறாரு. எப்படி how do you think this will work out? அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு டவுட் இருக்கு. பல ரியல் மெட்ரிட் ஃபேன்ஸ்க்கும் அதே டவுட் இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு சிஸ்டம்ல விளையாடி ரொம்ப வருஷம் ஆச்சுராங்கிற ஒரு டவுட் இருக்கு. பட் அதுக்கு நானும் சுபாஷும் ஆஃப் சீசன்ல பேசுறோம் அது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு. இந்த மேட்ச்க்கு வந்து பார்த்தோம்னா ஐ திங்க் இட்ஸ் பீன் அ வெரி பேட் சீசன் ஃபார் ரியல் மெட்ரிட். அது அவங்க ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும், அவங்க பிளேயர்ஸ்க்கா இருக்கட்டும், மேனேஜரே அக்செப்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இட்ஸ் பீன் அ ரியலி பேட் சீசன் அப்படின்னு சொல்லி அது என்ன எதுக்கு பின் பாயிண்ட் பண்றதுங்கிறதும் அவங்களுக்கு புரியல. எங்கடா நம்ம சொல்றது, எதனால தப்பா ஆச்சுங்கிறதும் அவங்களுக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. பட் ஃபைனலி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் டு டிரெயில் பார்சா சீசன். ஏன்னா பார்சலோனா வந்து சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து ஒரு கஷ்டத்துல வராங்க. எப்பவுமே நம்ம அந்த ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அடுக்கடுத்து லாஸ் வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம திஸ் இஸ் தேர் ஒன்லி சான்ஸ் டு கெட் பேக் அட் பார்சலோனா ஃபார் த லா லீகா. ஏன்னா 4 பாயிண்ட் கேப் இருக்கு. இது ரியல் மேட்ரிட்க்கு டிராலாம் பத்தாது, நீட் a win. ஆமாமா, இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீ என்னதான் சொல்லி என்ன மோசமா ஆடினானுங்களோ சொன்னாலுமே தேர் ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் பார்சலோனா. நீ அப்படியுமே பார்க்கலாம். அவங்க வந்து இந்த கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதான் ஒரு 1 பாயிண்ட் தான் அவே. they can still challenge for the title. சோ வந்து ரியல் மேட்ரிட் வந்துட்டு அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிற அளவுக்கு கிடையாது. ஆனா பார்சலோனாக்கு என்னன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா தேர் ஒன்லி 3 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் வின்னிங் டைட்டில். சோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டெப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாசிக்கல் சொல்லலாமா அத? கண்டிப்பாடா. ஐ திங்க் இதே எப்படின்னா டீம்ஸை பார்க்கும்போது வந்து சீசன் ஸ்டார்ட்லயும் டீம்ஸை இப்ப பார்க்கும்போது பார்சலோனா எங்கேயோ போயிட்டாங்க, ரியல் மேட்ரிட் அப்படியே குறைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த டீம்ஸோட நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. நீ சொல்ற மாதிரி அதாவது இந்த சீசன் கம்ப்ளீட்டா பார்சலோனா கொடுக்கணுங்கிறத தடுக்கிறதுனா ரியல் மேட்ரிட் ஹேவ் டு ஃபைனலி டர்ன் அப். நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம், 3 டைம்ஸ் அடி வாங்கியிருக்காங்க பார்சாட்ட இந்த சீசன் மட்டுமே. அண்ட் கன்வின்சிங் டிஃபீட்ஸ், அதெல்லாம் சும்மா ஏனாதானா டிஃபீட்ஸ் எல்லாம் இல்ல. இந்த கோப்பா டெல் ரே ஃபைனலை தவிர மீதி 2 டிஃபீட்டுமே கன்வின்சிங் டிஃபீட்ஸ் இந்த சீசன் அவங்க பண்ணது. அதனால வந்து ஃபைனலா கொஞ்சம் நாங்களும் இருக்கோண்டா அப்படின்னு காட்டுற நிலைமைக்கு வந்து ரியல் மேட்ரிட் இந்த சீசன் வந்துட்டாங்க. விச் இஸ் வெரி வெரி கன்சர்னிங். அவங்களுடைய ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பிளேயர்ஸுக்கே யோசிச்சு பார்த்தா என்னன்னா நம்ம இந்த நிலைமையில வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த கேமுக்குள்ளேயே போறாங்க ரியல் மேட்ரிட். பட் பார்சலோனா ஆன் தி அதர் ஹேண்ட் ஆல்ரெடி இன்கிரெடிபிள் சீசன். ஆனா இதையும் பண்ணிட்டாங்கன்னா
கண்டிப்பா ஐ திங்க் த பெஸ்ட் சீசன் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்சலோனாக்கு ஒரு செம்ம சீசனா வந்து இந்த சீசன் அமையுங்கிற மாதிரி தான் இருக்கு. டெஃபினட்டா நீ சொல்ற பாயிண்ட் டெஃபினட்டா வேலிட். ஏன்னா இது வந்து லாலிகால ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன். அதுவும் ஏன்னா ஸ்பெசிபிக்லி பிகாஸ் ஆல்ரெடி ரியல் மேட்ரிட் அவங்களோட க்ளோஸ் ரைவல்ஸை வந்துட்டு 3 வாட்டி டிஃபீட் பண்ணிட்டாங்க இந்த சீசன்ல. ஆன் டாப் ஆஃப் திஸ் குட் பி அ சான்ஸ் ஃபார் தட் ஃபோர்த் ஒன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லிட்டரலி இந்த ஃபைனல் நெயில் இந்த காஃபின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸா இருக்கும். ரியல் மேட்ரிட் மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா அவங்களோட ரைட் பேக் லெஃப்ட் பேக் வந்து சுத்தமா செட்டே ஆகல இந்த சீசன். எல்லாருமே போட்டு புழக்கிறாங்க. அதுக்குதான் ரைட் பேக் பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு நம்ம ட்ரெண்ட் இறக்கிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து லெஃப்ட் பேக் மட்டும் தான் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அது லெஃப்ட் பேக் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடும். ஏன்னா வந்து மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு க்ரூஸோட ரீப்ளேஸ்மெண்ட் இந்த வருஷம் பெரிய கேப்பா இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் இன்னுமா அந்த பொசிஷன்ல வந்துட்டு மேபி ஒரு ஆடுற கூலரை விட ஆக்சுவலா ஒரு பிரைம் டிஎஸ் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அவங்க நெக்ஸ்ட் சீசன் அதை அட்டம் பண்ணலாம். பட் ரியல் மேட்ரிட் அப்படி இப்படி தருமாறினாலும் ஐ திங்க் ஃபார் த லாங் ரன் அவங்க டீம் நல்லா செட் ஆயிருதா இருக்குது. பார்சலோனா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஒரு லாஸ் நீ சொன்ன அது எப்படி இம்பாக்ட் ஆகும், அந்த டொமினோ அஃபெக்ட் பண்ணி இருக்குமான்ட்டு என்ன கேட்டா இல்ல. ஏன்னா இன்னுமே வந்துட்டு அந்த மேட்ச் நல்லா தான் இருந்தாங்க பார்சலோனா. அன்பார்ச்சுனேட்லி தே குடன்ட் நிக் தி வின். பட் அவங்க கேம் ஃபுல்லா நல்லா தான் ஆடினானுங்க. அதே அந்த கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு எந்த கேமையும் ஆடினானுங்கன்னா ஐ திங்க் அவங்களும் ஒரு நல்ல டெஃபினெட்லி ஆப்டா ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா இப்பயுமே பார்சலோனாக்கு தான் வந்துட்டு 47% வின் சான்ஸ் இருக்குது ஆக்சுவலா. ஸோ ஹையஸ்ட் அவங்களுக்கு தான். ரியல் மேட்ரிட்க்கு வந்துட்டு அதோட கம்மி தான், 20% தான் என்னமோ இருக்குது. ஸோ ட்ரா இல்லைன்னா வந்து பார்சலோனாக்கு தான் டிப் ஆகுது. ஏன்னா மேட்ச் வேற எஸ்டாடி ஒலிம்பிக் அவங்களோட இது பார்சலோனா சைடு. ஆமாண்டா கரெக்டா சொல்லிடுறா. நான் கேம்ப் சொல்லி என்ன கிரவுண்ட் பேர்லாம் ஃபுல் நேம் சொல்லிடுறா. ஏன்னா அப்புறம் நான் கேம்ப் நோன்னு சொல்லி நான் மாட்டிப்பேன். மட்டும் தானே தெரியும், அதுக்கு மேல தெரியாது. சரி ஆமா கேம்ப் நோ இன்னும் கட்டிட்டு இருக்காங்க மக்களே, நாங்களும் பாத்துட்டோம். அதனால கேம்ப் நோ இல்ல இனிமேல், அது என்னமோ எஸ்டாடியோ டி ஒலிம்பிக் என்னமோ வரும் அது. அதனால அந்த ஸ்டேடியம்ல தான் இந்த கேம் விளையாட போறாங்க. நீ சொன்ன மாதிரி எனக்கு பார்சலோனா வந்துட்டு கான்பிடன்ஸ் பத்திலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பார்சலோனா பொறுத்த வரைக்கும் ஃபெட்டிக் தான் பெரிய விஷயம். ஏன்னா 120 மினிட்ஸ் ஆடிட்டு அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இங்க வராங்க. ஒரு டிஃபீட் மென்டாலிட்டி வைஸ் டிஃபீட்டும் ஆயிருக்காங்க. இங்க வரும்போது ரியல் மெட்ரிட் ஒரு ஃபுல் வீக் ரெஸ்ட், நடுவில் அவங்க எதுவுமே விளையாடல மெட்ரிட். ஸோ அவங்க இந்த கேமுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. மோர் மோட்டிவேஷன் தென் எவர். ஒரு கார்லோக்கும் பண்ணணும், நமக்கும் பண்ணணும், இந்த சீசனை சேவ் பண்ணணுங்கிற மோட்டிவேஷனோட வருவாங்க. பட் மெட்ரிடுக்கு பெரிய பிரச்சனை ரைட் பேக் லெஃப்ட் பேக் 2 சென்டர் பேக்ஸ் எல்லாருமே அவுட். அதனால வந்து இப்போ யாரு வாஸ்கெஸ் சூவமேனி லெஃப்ட் பேக் எனக்கு இதை யார் ஆட போறாங்கன்னே தெரியாது. அந்த நிலைமையில இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா இப்ப வந்து நீங்க சொன்ன மென்டாலிட்டி அடி போடும் அதெல்லாம் சொன்னல. அதாவது என்னன்னா இந்த மேட்ச் பார்சலோனா தோத்து போன அப்புறமா அடுத்த நாள் ஆஃப் கொடுத்தாங்க. ஆப்வியஸ்லி 120 மினிட்ஸ் ஆடினாங்க, நோ ட்ரைனிங் எல்லாம் சொல்லாலுமே யமாலு மத்தவங்க எல்லாருமே டேர்ன் அப் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வெறியா இருக்காங்க இந்த வாட்டி வந்துட்டு விடக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அந்த டீம்ல. ரியல் மேட்ரிட்ல இந்த சீசன் இங்க போய் ரியல் மேட்ரிட் வந்து நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா இந்த வாட்டி ரொம்ப வந்து இந்த ரிமோண்டாடா அது இதுன்னு வந்து ரொம்ப துள்ளி இதெல்லாம் பண்ணி எதுவுமே நடக்காம போயிருக்குது. சோ அதனால வந்துட்டு அவங்க அதெல்லாம் இல்லாம வெறும் ஹம்பிளா வந்து ஆடி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அது எப்பவுமே பண்ணுவாங்கடா பார்சலோனா கேமுக்கு முன்னாடி. அதாவது இப்ப இந்த பண்ண போற ரெஃப்ரி வந்து செம ஸ்டோரி பாரு. இந்த பண்ண போற ரெஃப்ரிங் பண்ற ஆள் வந்து 12 வயசுல, அவனுக்கு 12 வயசு இருக்கும் போது ஐ லைக் பார்சலோனான்னு சொல்லியிருக்கான். ஓகே, அதைய எப்படியோ புடிச்சிட்டு வந்துட்டு மெட்ரிட் ஃபேன் சேனல்ஸ் எல்லாமே ஓங்க பாரு ரெஃப்ரி பாரு, ஏற்கனவே வந்து அவன் வைல்ட் லைக் பார்சலோனா. டேய் அவன் 12 வயசுல சொன்னான்டா, என்னடா அந்த அளவு அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க வந்து நீ சொன்ன மாதிரி எதையுமே கண்டுக்காம ப்ரீ மேட்ச்ல எதையுமே பண்ணாம நான் போய் டேர்ன் அப் பண்றேன்டா மெட்ரிடுக்கு நான் ஆடுறேன்டான்னு வினிசியஸ் பெல்லிங்கம் இவங்க வெம்பாப்பே எல்லாம் டேர்ன் அப் ஆனானுங்கன்னா தே ஆர் ஸ்டில் அ வெரி குட் சைட். நம்ம வந்து சும்மா இது பண்ண முடியாது. அவங்க இந்த சீசன் டேர்ன் அப் ஆகல, அதான் பெரிய விஷயம். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரி எல்லாம் எதுவுமே பார்க்காம இந்த கோபடல் ரெக்கார்ட் தே டேர்ன்ட் அப் ரியலி வெல். கடைசியில தான் அவங்க வந்து அந்த ஒரு கேவலமான மிஸ்டேக் பண்ணி அந்த கோலை கன்சீட் பண்ணாங்க தவிர தே ஹேட் அ பிரிட்டி குட் கேம். நீ பாத்தீங்கன்னா 82nd மினிட்ல கோல் போடுறாங்க, சம்மந்தம் இல்லாம கத்துவாங்கன்னு ஓடி வந்துடுறான். அது தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னன்னா இந்த கேம் வந்து இவங்களோட 3 அட்டாக்கர்ஸ் ரஃபீனியா, லமீன் யமால், லெவன்டோஸ்கி கம்ஸ் பேக் இன் வர்சஸ் பயங்கரமான மேக் ஷிஃப்ட் டிஃபென்ஸ். அதுதான் இப்ப அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கப்போ அந்த மேக் ஷிஃப்ட் டிஃபென்ஸ். ஆனா அந்த பக்கம் நீ பாத்தீங்கன்னா இன்டர் மிலான் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கான். டே இவங்க ஹைலைனை டார்கெட் பண்ணலாம்டா நீங்க ஒழுங்கா ஆடினீங்கன்னா அப்படின்னு சொல்லி. சோ நம்ம வினிசியஸ் ஜூனியர், எம்பாப்பே, இப்ப ராட்ரிகோ ஆடுவானா இல்ல ஆர்டா கியூலர் ஆடுவானான்னு தெரியல. ஏன்னா ரியல் மேட்ரிட் சைடுல வந்து ஃபுல் பேஸ் இருக்குது. அவங்க ஹைலைன் பீட் பண்ணலாம், லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்க டிஃபெண்டர்ஸ் பீட் பண்ணலாம். ஏன்னா ஆட போறதுலாம் வந்துட்டு ஒரு இனிகோ மார்டினஸ் அந்த மாதிரி ஸ்லோ பிளேயர்ஸ் தான் ஈஸியா பீட் பண்ணலாம். இவங்க வந்து அந்த ஒரு
பேஷன்ஸை வச்சுட்டு எப்போ ஹைலைனை பிரேக் பண்ணுமோ அவன் அந்த ரன்ஸ் அப்பதான் எடுக்கணும். பட் இட்ஸ் டர்ன் அட்டென்ஷன் டு எம்பாப்பே. எம்பாப்பே வந்துட்டு இந்த சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ரியல் மேட்ரிட்ல வந்து அவர் 36 கோல் போட்டிருக்காரு. அதாவது இன்னும் ஒரு கோல் போட்டனா த மோஸ்ட் கோல்ஸ் எவர் ஸ்கோர்ட் இன் ரியல் மேட்ரிட் ஷர்ட் ஆன் டெபியூட் சீசன். சோ வந்து ஹிஸ்டரி கிரியேட் பண்ணலாம். ரொனால்டோ கூட இந்த பண்ணது இல்ல. அண்ட் எம்பாப்பே ஹாஸ் தி சான்ஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் தான் கொடுத்திருக்காரு, டெபியூ சீசன் எம்பாப்பே. சோ ஹோப்ஃபுல்லி he can accomplish that. அந்த சைடுல வந்துட்டு நம்ம பார்சலோனால எடுத்து பார்த்தோம்னா ரஃபீனியோட இன்கிரெடிபிள் சீசன் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். He is now with 52 goal contributions in the season. அதாவது நீங்க வந்து டாப் கண்டெண்டர்னு சொல்ற சாலாக்கு வந்து 54 இருக்குதா. சோ 2 தான் தள்ளி இருக்கிறாரு. கிளியர் கட்டா வந்துட்டு நம்ம சொல்லவும் முடியாது. சோ இப்ப 2 பேருக்குமே நல்லாவே காம்படிஷன் போகுது. ரஃபீனியா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், இங்க எம்பாப்பே. சோ இவங்க 2 பேர் தான் மேஜர் ஐஸ் டு வாட்ச். இன்னொன்று பார்த்தோன்னா வினி வர்சஸ் யமால், இவங்க 2 பேர்ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது அது ஒரு காம்படிஷனா இருக்க போகுது. பட் ஓவரால் அட்டாக்கிங் வைஸ் 2 பேருக்குமே வந்து த்ரெட் பயங்கரமா இருக்கும். என்னன்னா லாஸ்ட் டைம் ரியல் மேட்ரிட் ஆடினப்ப அவங்க ஹோம்லயே வந்துட்டு ஒரு கோலுமே போட முடியல. 4-0 வாஸ் தி லேட்டஸ்ட் ஸ்கோர் லைன். சோ இந்த வாட்டி வந்து பிரிச்சானுங்க ரியல் மேட்ரிட் அந்த கேம் எல்லாம். அம்மா அதெல்லாம் மெட்ரிடே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன இப்படி ஆடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேம் வந்து பயங்கர. பட் பாசாக்கு வந்து ஐ திங்க் பால்டே இஸ் probably fit to returnங்கறாங்க. ஸ்டார்ட் பண்ணுவானான்னு தெரியல. பட் இஸ் fit to returnங்கறாங்க. லைன் அப் வரேன். சோ வந்து பார்சாவோட ப்ரெடிக்டட் லைன் அப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் டு வாட் இந்த இன்டர் லைன் அப், எக்ஸப்ட் டிஃபென்ஸ்ல வந்து ஜெரார்ட் மார்டின், குபார்சி, இனிகோ மார்டினஸ் வந்து அராவ் ஆரம்பிக்கிறாரா. அவன் ஒரு கல்பிரிட் ஆரம்பிக்கிறான். அதனால வந்துட்டு மட்ரிட் இன்னும் நல்லா சான்ஸ் இருக்குது. ரைட் பேக் எரிக் கார்சியா, மிட்ஃபீல்ட் வந்து பெட்ரி அண்ட் டியாங், ரஃபீனியா, ஆல்மோ, யமால் அண்ட் லெவாண்டோஸ்கி. இதுதான் வந்து அவங்களோட ஸ்டார்டிங் லைனப்பா இருக்கும். ரியல் மேட்ரிட்க்கு வந்துட்டு கர்ட்வா, ஃபிரான் கார்சியா, ராவல் அசென்சியோ, சுவமேனி வந்து சென்டர் பேக், லூகஸ் வாஸ்கெஸ், செபயாஸ் அண்ட் வால்வர்டே மிட்ஃபீல்ட், வினிஷியஸ், பெல்டிங்ஹாம், கூலர் அப்படின்றாங்க. ராட்ரிகோ என்ன கதைன்னு தெரியல, மேபி இன்ஜுரியான்னு. எம்பாப்பே வந்து ஸ்ட்ரைக்கர். சோ இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து டியாங் இன் இதுல பார்சா டீம். ஏன்னா வந்து நம்ம இன்டர் மேட்ச்ல பார்த்தோம்னா லிட்டரலி அவன் 5th சென்டர் பேக் ஆடிட்டு இருக்கான் ஆஃப் த பால் வரும்போது. சூப்பரா பண்ணலாம் அந்த ரோல்ல. சோ அவன் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சைட்ல வால்வர்டே தி கீ பிளேயர் ஃபார் மெட்ரிட். இந்த ஒன் நீ நம்ம கேட்டிருந்தோம் தெரியுமா டர்ன் அப் பண்றதுக்கு ரிலையபிள் பிளேயர்னா வால்வர்டே தான். இல்ல ஐ திங்க் he needs to turn up டா. நம்ம வந்து ஐ திங்க் many of the Real Madrid player need to turn up. நம்ம அந்த நிலைமைக்கு மட்டும் அவங்க if they all collectively turn up they can give a game. இது வந்து அவே obviously நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவே பார்சலோனால நடக்குது. There will be more favorites to win the game. ஆனா அட்லீஸ்ட் if Real Madrid don't win they at least need to draw. இதை ஒரு அலைவா. ஏன்னா இதுக்கப்புறம் 3 கேம் தான் இருக்கு. பெருசா லீக்ல டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நிறைய கேம்ஸ்ல இல்ல 3 கேம் தான் இருக்கு. ஐடியலி ரியல் மேட்ரிட் have to win. ஆனா they at least have to draw. தோத்துட்டாங்கன்னா the league is over. கண்டிப்பா the league is over. எந்த பிரச்சனையுமே இல்ல. பார்சலோனா மீதி 3 கேம்ல டிரா பண்ணா கூட they will win. மீதி 3 கேமையுமே. So அதனால I don't think they'll have another chance if Real Madrid don't get in and they do something. இந்த சீசன்ல ஒரு கேம் ஆச்சு டர்ன் அப் பண்ணி ஒழுங்கா விளையாடி இந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கிற இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டர்ன் அப் பண்ணி ஆடினாங்கன்னா அட்லீஸ்ட் கார்லோக்காச்சி பண்ணி கொடுங்கப்பா. நான் அப்படி நிலைமைக்கு வந்துட்டேன். நீ சொன்னதாமா அவருக்கு ஒரு ஃபேர்வெல் கிஃப்ட் ஆச்சு கொடுக்கலாம். ஏன்னா இதை விட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளப் வேர்ல்ட் கப் மட்டும் தான் இருக்குது. இந்த சீசன் ஃபுல்லாவே பார்த்தோன்னா கிளப் வேர்ல்ட் கப் மட்டும் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சீசன்னா வந்து டெஃபினெட்லி சீசன் ஃபர்கெட்டா இருக்கும் ரியல் மேட்ரிட்லாம். எக்ஸாக்ட்லி. பட் கமிங் டு தி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன், இப்போ ப்ரெடிக்ஷன் நீ எந்த பக்கம் சாயற? ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஆஃப் கோர்ஸ் வந்துட்டு ஆப்டா ஸ்டாட்ஸ் நம்ம எல்லாம் எடுத்து ரீசெண்டா நீ விடு. நீ என்ன சொல்ற? நான் வந்து இந்த வாட்டி ரிமோண்டாடா பாசிபிள்னு சொல்றேன்டா. இந்த வாட்டி வந்து ரியல் மேட்ரிட் ஜெயிக்கும் அப்படிங்க. நானும் ரியல் மேட்ரிட் தான் நினைச்சேன். பட் ஹெவி ஃபேவரட்ஸ் பார்சலோனா. நோ டவுட் ஹெவி ஃபேவரட்ஸ் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு. கபிலா கையெழுத்து கும்பிடுறேன். எல்லாரும் பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பார்சலோனா தான்ப்பா நாங்க தான்ப்பா அப்படின்னு கமெண்ட்லயும் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ நேக்கா எங்கேயோ நீ ஏமாத்தியாச்சு கோலை போட்டு ரியல் மேட்ரிட் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கறத எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல வைங்க. இன்னொன்னு சொல்லலாம், நம்ம வந்து எனக்கு வந்து இந்த மேட்ச் டிசைட் ஆக போறது வந்து 90th மினிட் க்ளோஸா தான் ஆக போகுதுன்றத நான் சொல்றேன். நான் சொல்றேன் இந்த மேட்ச் டிசைட் பண்ண போற ரெஃப்ரி தான். என்ன இருந்தாலும் ரெஃப்ரி தான் இந்த மேட்ச் டிசைட் பண்ண போறான். எனக்கு டவுட்டே இல்ல. அதுல எந்த பக்கம் சாய்வான்னு கேமுக்குள்ள போய் பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ஸ்ல போடுங்க. We'll be back with the review of this game. Thank you so much. மறக்காம லைக், ஷேர் and subscribe to Football Page. We'll be back soon. Bye bye.